பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெறவாரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வினை ஆரீரே. அதல்ல அமைச்சர் சுமந்திரரே, அப்படி என் வாயால் மகாராஜா ஜனகரிடத்தில் என் அதிகார தோரணையை காட்டுவது அழகல்ல. நான் பிள்ளையை பெற்றவன், அவர் பெண்ணை பெற்றதற்காக மிரட்டுவதா? ராமன் ஒரு கணம் என்னை பிரிந்திருந்தாலும் அதை தாங்க முடியாமல் நான் தவித்த தவிப்பு நானே அனுபவப்பட்டிருக்கிறேன். பாவம் ஜனகர் தான் பெற்ற செல்வங்களை புகுந்த வீடு அனுப்பி வைக்கப் போகிறார். தன் மரணத்தை கூட தலை தாழ்த்தாது ஏற்றுக்கொள்ள துணிந்தவரும் தன் மகளை பிரிந்திருப்பது என்பது மிக கடினமானது. அரசே, உங்கள் இதய நிலை எங்களுக்கும் புரிகின்றது. இருந்தாலும் உங்கள் கரங்களால் கன்னிகாதானம் செய்த பிறகு மகள் மருமகளாகிறாள். இனிமேல் அவர்களுக்கு அதுதான் வீடு. ஞானப்பழமாகிய தங்களுக்கு இதற்கு மேல் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. எனக்கு புரிகிறது முனிவரே, எனக்கு புரிகிறது. சதானந்தரே, மகாராணியிடம் சொல்லுங்கள், ராஜகுமாரிகள் புறப்படுவதற்கு ஆயத்தம் செய்யுங்கள் என்று. மதிப்புக்குரிய உங்கள் தந்தையார் இன்று உலகம் புகழும்படி உங்களுக்கு மனமுடித்தார். ஒரு தாய் என்ற முறையிலே உங்களுக்கு சில அறிவுரைகளை தருகிறேன். அது வாழ்க்கையின் மேடு பள்ளங்களை ஒரு பெண் எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு காட்டும். ஒரு தாய் தர வேண்டிய அறிவுரை இதுதான். ஒரு நங்கைக்கு கணவனை விட உயர்ந்த கடவுள் வேறு யாரும் இல்லை. அவள் தன் கணவனை விட்டு சாதுக்களை, மகாத்மாக்களை, தேவதைகளை, பகவானையும் கூட பூஜிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நங்கையர்களின் முழுமுதற் கடமைகளில் ஒன்று, அவள் தனது சுயநலத்தை தியாகம் செய்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தன் கணவனுக்காக மட்டும் வாழ்வது. அதுதான் அவள் செய்யும் பூஜை, அவளுக்குரிய தவம். சாத்திரமும் சொல்கிறது, கணவனின் சேவையை விட வேறெந்த சேவையும் தேவையில்லை என்று. ராஜாங்க ஸ்ரீ
நினைவே நீ நிழலாக நெஞ்சில் மிதந்து வழில்தாய் நீராய் கண்களில் இருந்து தூங்காமல் இருந்துன்னை மார்மீது சுமந்து பாசத்தை பாலாக்கி தந்தவர் வருந்த ஞானியில் ஞானி ஜனகரும் அழுதார் பாசம் பிரிவு துயரம் துயரம் அழுதார் அழுதார். என்று ஆசை கொண்டு யாவரும் காத்திருந்தார். கண்டபோது மனம் பரவசத்தில் ராமனை பார்த்திருந்தார். அயோத்தியா நகரம் வாழ்த்தியது, அயோத்தியா நகரம் வாழ்த்தியது. அன்னையர் எடுத்தனர் ஆரத்தி, அன்னையர் எடுத்தனர் ஆரத்தி. அயோத்தியா நகரம் வாழ்த்தியது, அயோத்தியா நகரம் வாழ்த்தியது. மாளிகை மகிழ்வில் மிதந்தது, மங்கள வாழ்த்தொலி நிறைந்தது. மன்னரின் மாளிகை வைபவம் மக்களின் வைபவம் ஆனது. அயோத்தியா நகரம் வாழ்த்தியது, அயோத்தியா நகரம் வாழ்த்தியது. ஆனந்தம் ஆனந்தம் எங்குமே, ஆனந்தம் ஆனந்தம் எங்குமே. அயோத்தியா நகரம் வாழ்த்தியது, அயோத்தியா நகரம் வாழ்த்தியது. जपा कुसुम संकाशम काश्यपेयं महाद्युतिम तमोहरिं सर्वपापघ्नं प्रणतो अस्मि दिवाकरम्. ओम सूर्यदेवाय नमः. அக்கா, என் ராமன் தான் நால்வரில் மூத்தவன். அதனால் அவனைத்தான் அனைத்திலும் முதலாவதாக கவனிக்க வேண்டும். ஆம், அதுதான் நல்லது. முதலில் அண்ணா செய்வதை பார்த்து அதன் பிறகு நாங்களும் அப்படியே செய்கிறோம். சரி சரி, பாலும் பழமும் ராமனுக்கு கொடுங்கள்.
ம். அம்மா சீதா, உன் கையால் ராமனுக்கு பாலும் பழமும் கொடு. கொடுப்பதுதான் பெண்களின் கடமை. இந்த கொடு. ராமா, உன் கையால் சீதைக்கு கொடு. அக்கா, உங்கள் பரதனையும் ஊட்டச் செல்லுங்கள். அடுத்து மோதிரத்தை கண்டுபிடிக்கும் விளையாட்டு. யார் முதலில் தேடி எடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ஜெயம். எடுங்கள். யார் எடுக்கப் போகிறீர்கள்? எடு, சீக்கிரம் மோதிரத்தை எடு. அம்மா சீதா, சீக்கிரம் எடு. எடு சீதா. சீக்கிரம் எடுங்கள் அண்ணா. அப்புறம் அண்ணி ஜெயித்தால் வெற்றி பெற்றது அண்ணிதான். பெண் குலம் விட்டு கொடுத்து விட்டார் அண்ணா. அதுவும் நல்லது. வேறெங்கும் தோற்க மாட்டாரே. என்ன இது? மாதா சொன்னார்கள், இனிமேல் பதியே உன் தெய்வம் என்று. மாமியார் சொன்னபடி கேட்கிறாய், அதுபோல் என் சொல்லையும் கேட்கிறாயா? ஆணையிடுங்கள், நான் உங்களுடைய அடிமை. அன்புக்குரிய சீதா, ராமனுக்கு அடிமைகளே கிடையாது. பாதி உடலாக பிரியமுள்ள தோழியாக என்னை பிரியாமல் இருக்க வேண்டும். மனித கடமைகளை செய்வதில் பங்கேற்க வேண்டும். நான் பாதை மாறி பண்பு மீறி நடக்கும்போது பயமின்றி நீ எடுத்துச் சொல்ல வேண்டும். ஒரு நல்ல பத்னிக்கு, ஒரு நல்ல தோழிக்கு அதுதான் அழகு. மாதா கைகேயி சொல்வார்கள், முதல் தனிமை சந்திப்பு வாழ்வில் மறக்காமல் இருக்க ஒரு பரிசளிக்க வேண்டுமாம். பரிசோடு வந்தேன். அது முத்துமணிகள் அல்ல, முழு அன்பின் வடிவாக நான் உனக்கு தரும் உறுதிமொழி. ராஜ மாளிகையில் ராணிகளுக்கு வரம்பில்லை. உன் ராமனுடைய வாழ்வில் இன்னொரு பெண்ணுக்கு இடம் இல்லை. இது ராமனின் உறுதிமொழி. தெரியுமா இந்த முடிவுக்கு எப்போது வந்தேன் என்று? அன்று அந்த புஷ்பவனத்தில் முதல் சந்திப்பு நிகழ்ந்ததே, அப்பொழுதுதான்
என் மனதில் அடிக்கடி மன்னர் ஜனகரின் அந்த ஏங்கிய முகம்தான் ஞாபகம். அவர் கண்ணீர் விட்டது, கை குவித்து என் காலில் விழுந்தது, கவலை தோய்ந்த முகம். அவர் மனம் மிதிலையை மறந்து அயோத்தியில் தான் சுற்றிக் கொண்டிருக்கும். எப்போதும் உங்களுக்கு ஜனக மன்னரை பற்றித்தான் நினைவு வருகிறது. மகாராணி சுனேனாவின் வேதனையை பற்றி சிந்திப்பதே இல்லை. அந்த துன்பம் உங்களுக்கு தெரியாத, பெண்களுக்குத்தான் தெரியும். ஒரு பெண்ணின் வேதனை பெண்தான் அறிவாள். நான் மன்னர் ஜனகருக்கு ஆறுதல் சொன்னேன். அவருடைய அன்பு மகள்களுக்கு நமது மாளிகையில் எந்த ஒரு துன்பமும் இருக்காதென்று. கோசலை, என் வாக்குறுதியை காப்பாற்றுவது உன் பொறுப்பு. ஏன் மன்னருக்கும் சந்தேகமா? அயோத்தியாவில் மருமகளை நல்ல முறையில் நாங்கள் நடத்த மாட்டோம் என்று நினைத்து விட்டீர்களா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கவில்லை. மகாராணி, நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். பிறந்தது முதல் நேற்று வரை செல்லமாக வளர்ந்தவர்கள் இன்று புதிய இடத்திற்கு மருமகளாக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மனதில் பயம் இருக்கலாம் அல்லவா? யார் என்ன சொல்வார்களோ, எப்படி நடத்துவார்களோ என்று யோசனை இருக்கும். அந்த சமயங்களில் அவர்களோடு அன்பாக பேசி அவர்களுக்கு இங்கே வாழ வந்த இடத்தில் வாஞ்சையும் அரவணைப்பும் கிடைக்கும் என்று நம்ப வைக்க வேண்டும். மூவரில் மூத்தவள் நீ. ஆகையால் அந்த பொறுப்பினை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன். எப்படி இமைகள் கண்மணிகளுக்கு காவலாக இருக்கின்றதோ அப்படி நீயும் 4 மருமகள்களுக்கும் பாசத்தையும் பரிவையும் காட்டு. அமைதியாக இருங்கள். இன்னும் சில நாளில் மிதிலையையே மறந்து விடுவார்கள். இந்த பகுதியுடன் ராமாயணத்தில் பாலகாண்டம் நிறைவடைகிறது. இனிவரும் அடுத்த காண்டம் அயோத்தியா காண்டமாக தொடர்கிறது. அது சித்திரகூடவனத்தில் ஸ்ரீராமனும் பரதனும் சந்திப்பு வரை போகிறது. பணிவான எனது கருத்து, ராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் எல்லா பாகங்களையும் விட சிறந்தது. இது ஏன் சிறந்ததென்றால், இப்பகுதியில் வாழ்வின் சிறுமை பெருமைகளும் நெஞ்சைத் தொடுகின்ற பல பல நிகழ்ச்சிகளும் உண்டு. இந்த பகுதியிலே சுயநலவாதங்கள் மனிதனை எதுவரை இழுத்துச் செல்கின்றது? ஒருவனுடைய தியாக வாழ்க்கை அவனை எத்தனை மகத்தானவனாக்கி அவனை இறைவன் அளவுக்கும் மேலாக உயர்த்துகிறது. அயோத்தியா காண்டமே எண்ணிலடங்காத திருப்பங்கள், மனித உள்ளத்தின் கொடூரங்களை, அவனுடைய சுயநலங்களை எடுத்து பேசுகிறது. பேசினாலும் கூட அதில் அற்புத நிகழ்ச்சிகள், கவி நயங்கள், காவிய அழகுகள் இருக்கின்றன. அன்பர்களே, இன்ப துன்ப நிகழ்ச்சிகள் நிறைந்த இந்த காண்டத்தின் காவிய சிறப்புகளை ரசிக்க வேண்டுகிறேன். என்னை வாழ்த்துங்கள். ஜெய் ஸ்ரீராம். சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெறவாரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வினை ஆரீரே.